ஸோ குட் ஈவினிங் காய்ஸ். இது வந்து வெஸ்ட் ஏஷியா ஆன் ஃபயர் அப்படிங்கிற எடிட்டோரியல் மார்ச் 7ஓட எடிட்டோரியல் நினைக்கிறேன். ஓகே, எப்போவிலேருந்து ஹெட்டிங்கில் நம்ம போவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹெட்டிங்கில் இருந்து நம்மளால் என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்க்கலாம். வெஸ்ட் ஏஷியா அதுதான் இப்போ பிரச்சனையாக போயிட்டுருக்கு. லைக் அந்த அரப், ஈரான் இதெல்லாம் தான். அந்த ஓவரால் இதுவே வந்து ஆன் ஃபயரில் இருக்கான். லைக் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குன்னா பயங்கரமாக அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வராங்க. வெஸ்ட் ஏஷியா ஆன் ஃபயர். அடுத்த சப்ஹெட்டிங் என்னது? இந்தியா ஷுட் அப்போஸ். அப்போஸ்னா எதிர்க்கிறது. யார் எதிர்க்கிறது? யூஎஸ்இன் உடைய அட்டம்ப்ட். அப்போ அட்டம்ப்ட் என்ன பண்ணியிருக்காங்க? டு வைடன் த வார் டு த இந்தியன் ஓஷன். அப்போ இந்தியன் ஓஷனில் யூஎஸ் வந்து என்னமோ ஒன்று பண்ணியிருக்காங்களாம். அதை இந்தியா வந்து அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். அவங்க என்ன பண்ணாங்கலாம் நமக்கு தெரியாது. அப்போ என்னமோ பண்ணியிருக்காங்க, என்னங்கிற கதையை உள்ளே பார்ப்போம். அது வந்து தப்பாக இருக்குது, ஸோ இந்தியா வந்து அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்ல வராரு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் லைன், 6 days ஆஃப்டர் தி அன்ப்ரவோக்டு. அன்ப்ரவோக்டு அப்படின்னா தூண்டுதல் இல்லாத. அப்போ அமைதியாக இருந்திருக்கு, பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஒரு 6 நாள் தான் இருந்திருக்கு. இல்லீகல் இஸ்ரேல் அமெரிக்கன் வார் எகெயின்ஸ்ட் ஈரான் பிகேன். 6 நாள் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இல்லீகலான வார், என்ன வார்? இஸ்ரேல் அமெரிக்கன் வார். வார்னாலே யாரையோ எதிர்த்து தான் இருக்கும். யாரை எதிர்த்து? எகெயின்ஸ்ட் ஈரான். அது பிகேன், ஸ்டார்ட் ஆயிடுச்சான். வெஸ்ட் ஏஷியா ஹேஸ் டிசெண்டட் இன்டு கெயாஸ். வெஸ்ட் ஏஷியானா இப்போ பிரச்சனைக்குரிய இந்த அந்த ஊருங்க. டிசெண்டட் அப்படிங்கிறது வந்து என்டர்டு, இறங்குறாங்க. எதுக்குள்ளே இறங்குறாங்க? இன்டு கயோஸ். கயோஸ்னா சண்டை. சண்டைக்குள்ளே அவங்க இறங்கிட்டாங்க. டிசெண்டட் இன்டு கயோஸ். வென் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் லான்ச்டு த வார். நம்ம ட்ரம்ப் வந்துட்டு மிஸ்டர் ட்ரம்ப் வந்து வாரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு? கில்லிங் ஈரானியன் சுப்ரீம் லீடர் அயதொல்லா அலி கமேனி. ஆமாம், இந்த இப்போ நடந்த ஃபைட்டில் வந்துட்டு ஈரானோட முக்கியமான அந்த லீடர் கமேனியை வந்துட்டு இவங்க வீழ்த்திட்டாங்க. அவர் வந்து இறந்து போயிட்டார். அது மட்டுமா, அதர் லீடர்ஸ், மற்ற லீடர்ஸும் நிறைய பேர் அதில் செத்துடுறாங்க. அண்ட் அட்லீஸ்ட் 160 ஸ்கூல் சில்ட்ரன். அது மட்டும் இல்லை, இவங்க பண்ண அந்த தாக்குதல் ஏதோ ஒரு பில்டிங்கில் வந்துட்டு 160 குழந்தைங்களும் வந்து இறந்து போயிடுறாங்களாம். இதை மட்டும் பண்ணிட்டு இவர் சும்மா இருந்தாரா? இல்லை. ஹீ அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப். ஹீ கால் டவுன் இரானியன்ஸ் டு ஓவர் த்ரோ த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக். அவரோட ஹெட்டையும் கொண்டுட்டு ஈரானியன் மக்கள் கிட்ட சொல்கிறாங்களாம், ஓவர் த்ரோ அப்படிங்கிறது கைவிடுறது, தூக்கி எறிங்க. உங்களோட இவ்வளோ நாள் நீங்கள் ஆண்டு வந்த, இவ்வளோ நாள் உங்களை ஆண்டு வந்துட்டு இருந்த அந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் இதை வந்து நீங்கள் கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் டேக் ஓவர் ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நீங்கள் வந்து அதை என்ன சொல்கிறது, ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பில்டிங்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கையகப்படுத்திக்கங்க அப்படின்ட்டு அங்கே உள்ள ப்ரொட்டஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஊருக்குள்ளேயே. அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு கால் வேற இவர் விடுறாரு. லைக் உள்ளுக்குள்ளேயே சண்டை மூட்டி விடுற மாதிரி வேற வேலை பார்த்துருக்காரு. இதெல்லாம் நினச்சி தான் வந்து அந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமான லீடரை கொண்டிருக்காரு. ஸோ ஈரானியன் மக்களை கைவிடுங்க, நீங்கள் வந்து கையகப்படுத்திக்கங்க அங்கே உள்ள இருக்க ப்ரொட்டஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்கிறார். ஆனால் அது எதுவுமே நடக்கலையா. that did not happen. எது நடக்கலை? இந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கை கைவிட சொன்னது, இந்த மாதிரி எதுவுமே அங்கே நடக்கலை. அப்போ என்ன நடந்துச்சு? ஈரான் ரிட்டாலியேட்டர்னா திருப்பி கொடுக்கறது, பழி வாங்குறது. ரிட்டாலியேட்டர்னா பழி வாங்குதல். நான் சைடில் எழுதியிருக்கேன், அப்பப்போ அங்கே மார்க் பண்ணுவேன். அவங்க பழி வாங்குறாங்க. எப்படி? பை டார்கெட்டிங் இஸ்ரேல். இஸ்ரேலை இப்போ இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இஸ்ரேலை மட்டும் இல்லை, அமெரிக்கன் பேசஸ். அமெரிக்காவோட சில முக்கியமான இடங்கள் இருக்குல்ல, அவங்களோட பேஸு, அசட்டு அண்ட் மிஷன்ஸ் இந்த பர்ஷியன் கல்ஃப் ரீஜன். பர்ஷியன் கல்ஃப் ரீஜனில் அமெரிக்காவோட நிறைய பேஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி இப்போ ஈரான் திருப்பி அடிக்க பார்க்குறாங்க. சேட்டலைட் இமேஜ் பேஸ்ட் அனாலிசிஸ் சஜஸ்ட். அப்போ சேட்டலைட் இமேஜ்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, சஜஸ்ட்டுங்கிறது என்ன தெரிய வருது? தட் ஈரான் ஹேஸ் ஸ்ட்ரக் கம்யூனிகேஷன் அண்டு ரேடார் ஸ்ட்ரக்சர்ஸ். ஈரான் வந்து திருப்பி அடிச்சிருச்சு. எதை அடிச்சிருக்குன்னா, கம்யூனிகேஷன் அப்புறம் ரேடார் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்கெல்லாம் அவங்க நிறையா இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, கம்யூனிகேஷன், மேபி இந்த ட்ரோன் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா. இதெல்லாம் ஈரான் வந்து போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு, அடிச்சிருக்கு. எங்கே அடிச்சிருக்கு அப்படின்னா, 7 யூஎஸ் மிலிட்ரி சைட்டில் இருக்கக்கூடிய நிறைய பில்டிங்ஸோ, அவங்க டெக்னாலஜி பேஸ் பண்ண நிறைய பெரிய பெரிய ட்ரோன்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று அடிச்சிருக்கு. இது வந்துட்டு சேட்டலைட் இமேஜ் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா. அதான் சேட்டலைட் இமேஜ் பேஸ்டு அனாலிசிஸ் சஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திருப்பி அடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடந்துச்சு? ஹெஸ்போல்லா அப்படிங்கிறது என்னது? இது லெபனீஸ் மிலிட்டன்ட் குரூப். இது ஒரு லெபனீஸ் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குரூப். ஆல்சோ ஜாயின்டு த வார் வித் ராக்கெட் அட்டாக். இவங்களும் வந்து ஈரான் கூட இப்போ சேர்ந்துக்கிறாங்க. முன்னாடி ஈரானை பற்றி தானே பேசணும். அப்போ அவங்க தான் வந்து
அவங்க கூட தான் இந்த லெபனீஸ் குரூப் வந்து சேர்றாங்களாம். என்ன பண்றாங்க? இவங்க வந்து ராக்கெட் வச்சு அட்டாக் பண்றாங்க. ராக்கெட்டுடன் அந்த வாருக்குள்ள ஜாயின் பண்றாங்க. வித்துங்கிறது உடன். வித் ராக்கெட் அட்டாக்ஸ் ஆன் நார்தர்ன் இஸ்ரேல். ஏன்னா, இந்த லெபனீஸும், ஈரானும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க இவங்க கூட சேர்ந்து ராக்கெட்ல அட்டாக் பண்றாங்களாம். இஸ்ரேலோட நார்தர்ன் ரீஜியன்ல வந்து அட்டாக் பண்றாங்களாம். அப்புறம் என்னாச்சு? இன் ஈராக், ப்ரோ ஈரான் மிலிட்டியஸ் ஹேவ் ஸ்ட்ரக் அமெரிக்கன் அசெட். அப்ப ஈராக்ல என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கேயும் இவங்க குரூப் இருக்காங்க. அமெரிக்கன் அசெட்ட வந்துட்டு இவங்க அடிக்கிறாங்க. அமெரிக்கன் அசெட் எந்த ஊர்ல இருக்கிற அசெட்னா, எர்பில்ங்கிற ஊர்ல இருக்க அசெட் அண்ட் மத்த ஏரியாஸையும் பண்றாங்க. மாத்தி மாத்தி இப்படி அடிச்சுக்கிறாங்க. ஓகே, அடிச்சாச்சு. இப்ப யுஎஸ் ஹாஸ் கன்ஃபார்ம்ட். என்ன கன்ஃபார்ம் பண்ணுது? அட்லீஸ்ட் 6 சர்வீஸ் பெர்சனல் வேர் கில்ட். யுஎஸ்ல யுஎஸ்ஸை சேர்ந்த ஒரு 6 முக்கியமான அதிகாரிகள் வந்து செத்துட்டாங்களாம். அண்ட் 3 ஃபைட்டர் ஜெட்ஸ் வேர் லாஸ்ட் இன் குவைத்தி ஃப்ரெண்ட்லி ஃபயர். குவைத்தில் வந்துட்டு இவங்களோட ஜெட்டு 3 லாஸ் ஆயிருக்கான். 6 பேர் வேற தவறி போயிருக்காங்களாம். அக்கார்டிங் டு பென்டகன். பென்டகன்ங்கிறது ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ரிப்போர்ட் ரிப்போர்ட் பண்ற ஏதோ ஒரு நிறுவனம். அது நான் சர்ச் பண்ணப்ப எனக்கு அப்படிதான் வந்துச்சு. அமெரிக்க நிறுவனம் அது. ஸோ அவங்களும் இப்போ இவங்கெல்லாம் திருப்பி அடிச்சுட்டாங்க. படிச்சது கன்ஃபார்ம் தான். ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கு. 6 பேர் இறந்து போயிருக்காங்க. ஃபைட்டர் ஜெட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ யூஎஸும் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் அப்போ என்ன நடந்துச்சு? ஆன் மார்ச் 4 என்ன நடந்துச்சு? யூஎஸ் எக்ஸ்பேண்டட். எதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க? த தியேட்டர் ஆஃப் வார் டு த இந்தியன் ஓஷன். சப்ஹெட்டிங் கதை கீழே வருது. அப்போ வார இந்தியன் ஓஷனுக்கு அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. சரி, எப்படி பண்ணுறாங்க? பை டார்ப் டூயிங் அண்ட் இரானியன் வார்ஷிப். டார்ப் டூயிங்னா என்ன அப்பனா? அட்டாக் பண்ணுறது, மூழ்கடிக்கிறது, டெஸ்ட்ராய் பண்ணிடுறது கம்ப்ளீட்டாக. எதை? அவங்களோட வார்ஷிப். இந்த வார்ஷிப் அப்படிங்கிறது கப்பல். அந்த கப்பல் தான் ஐஆர்ஐஎஸ் தீனா அப்படிங்கிற கப்பலை ஆஃப் ஸ்ரீலங்கானா ஸ்ரீலங்காவிலேருந்து கொஞ்சம் தள்ளி, ஆஃப்னா கொஞ்சம் தள்ளி தூரமாக. அப்போது பை டாப் டூயிங் அண்ட் ஈரானியன் வார்ஷிப் அப்படின்னா, அந்த ஐஆர்ஐஎஸ் தீனாங்கிறது ஈரானோட ஒரு கப்பல், போர்க்கப்பல் மாதிரி நினைக்கிறேன். அதை வந்துட்டு இவங்க வந்து ஃபைட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, மூழ்கடிச்சிட்டாங்க. அந்த இடம் வந்து இந்தியன் ஓஷனில் ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் தள்ளி. இதில் வந்து கில்லிங் அட்லீஸ்ட் 83 பர்சனல். அதில் இருக்க ஒரு 83 பர்சனை வந்து இவங்க கொன்னாச்சு. த ஷிப் வாஸ் இன் த ரீஜன் ஃபார் லாஸ்ட் வீக்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூ ஆஃப் விசாகப்பட்டினம். ஆக்சுவலி இந்த ஷிப் அங்கே எதுக்கு வந்திருக்குன்னா, நம்ம இந்தியாவில் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம்ல, அதுக்காக அதில் கலந்துக்கிறதுக்காக வந்த ஷிப்பு. இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூ ஆஃப் விசாகப்பட்டினம். லாஸ்ட் வீக்குக்கு இங்கே வந்து அந்த ஷிப்பை வந்துட்டு இப்போ இவங்க வந்து அடித்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, மூழ்கடிச்சிட்டாங்க அந்த ஷிப்பை. ஸோ இஃப் மிஸ்டர் ட்ரம்ப் அண்ட் ஹிஸ் அலைனா ஃப்ரெண்ட் இங்கிருந்து வருது. இஃப் மிஸ்டர் ட்ரம்ப் அண்ட் ஹிஸ் அலைனா ஃப்ரெண்டு, யாரு? பெஞ்சமின், நம்ம இஸ்ரேலோட ஹெட், பிலீவ்டு தட், என்ன பிலீவ் பண்ணுறாங்க? தட் கமேனிஸ் கில்லிங் would lead to a collapse of ஈரான்ஸ் கவர்மெண்ட். இவங்க எதுக்கு இந்த வாரம் லான்ச் பண்ணாங்க? அந்த ஈரானோட ஹெட்டு தவறிட்டு போயிட்டாரு, கொன்னுட்டோம் அப்படின்னா ஈரான் கவர்மெண்ட்டுக்கு உள்ளார உள்நாட்டில் வந்து பிரச்சனை வந்துடும், ஒரு கொலாப்ஸ் ஆயிரும், அவங்க வந்து அப்படியே உடஞ்சிருவாங்கன்னு நம்பினாங்க ட்ரம்ப்பும் மிஸ்டர் பெஞ்சமினும். மிஸ்டர் ட்ரம்ப் அண்ட் மிஸ்டர் பெஞ்சமின். பட் ஆனால் அப்படி நடக்கலை. த ரிசல்ட் ஹாஸ் இன்ஸ்டெட் அப்படின்னா என்னது? நான் இவ்வளோ பண்ணியும் இன்ஸ்டெட்னா இப்படி நடந்தும் இப்படி நடக்கல. ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை கனெக்ட் பண்ணுறதுக்கு வர்றது தான் இன்ஸ்டெட். த ரிசல்ட் ஹாஸ் இன்ஸ்டெட் பீன் அண்ட் ஆல் அவுட் ரீஜனல் வார். இவங்க ஒன்று நினச்சது, ஆனால் அது நடக்கலை. அதுக்கு பதிலாக அது ஒரு ரீஜனல் வாராக வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஈரான் கவர்மெண்ட் அவங்க நினச்ச மாதிரி கிராக் ஆகலை. அதுக்கு அடுத்து அப்போ என்ன சொல்கிறாங்க? நெய்தர் சைடு அப்படின்னா இந்த சைடும் இல்லை அந்த சைடும் கிடையாது. ஹேஸ் ஷோன் நெய்தர் சைடு ஹேஸ் ஷோன் எனி வில்லிங்னஸ் டு ஸ்டெப் பேக். யாருமே இறங்கி வர மாட்டேங்கிறாங்க. அதான் நெய்தர் சைடு. ஷோன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் காட்டலை, எனி வில்லிங்னஸ்னால் காட்ட மாட்டேங்கிறாங்க, நெய்தர்னு போட்டுட்டாங்கல்ல. ஸோ யாருமே பின்வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் வார் பீட் ஹெஷத். யூஎஸில் வந்து செக்ரட்டரி ஆஃப் வார் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு கீழே ஒரு ஹெட் இருக்காங்க. யாருன்னா பீட் ஹெஷத் அப்படின்னு. அவங்க வந்து வெனஸ்டே சொல்கிறாங்க, செட் ஆன் வெனஸ்டே தட், என்ன சொல்கிறாங்க? த கான்ஃப்ளிக்ட் குட் லாஸ்ட் அப் டு 8 வீக்ஸ். குட் அப்படிங்கிறது பாசிபிலிட்டியில் சொல்கிறாங்க, கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது சண்டை. இன்னும் ஒரு 8 வாரம் வரைக்கும் இது போகலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனாக அவர் சொல்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் அலி லர்ஜியானி, இவங்க யார்? ஈரானோட செக்யூரிட்டி சீஃப்.
ஹாஸ் ரூல்ட் அவுட் டாக்ஸ் வித் த யுஎஸ். ரூல்ட் அவுட் அப்படிங்கிறது நிராகரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையவே வந்து இவங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நிராகரித்து விட்டார்கள் யுஎஸ் கூட பேச்சுவார்த்தைய. சரி, இவங்க இப்படி பண்றாங்க. அண்ட் அமெரிக்கன் மீடியா ஹேவ் ரிப்போர்ட்டட் தட். அமெரிக்கன் மீடியா அப்போ ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வாஷிங்டன் அமெரிக்கால இருக்கு. இஸ் கன்சிடரிங் ஆர்மிங். அவங்க வந்து ஒரு ஆர்மிங் அப்படிங்கிறது ஆயுதம் ஏந்துதல் அப்படின்னு. ஆயுதம் ஏந்தலாம், ஒரு ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். கன்சிடரிங். எப்படி? எத்னிக் குர்டிஷ் மிலிட்டாஸ் இன் ஈரான்ஸ் நார்த் வெஸ்ட். அப்போ இது ஒரு குரூப். குர்திஷ் மிலிட்டியாஸ்ங்கிறது ஒரு ஃபைட்டர் குரூப். இவங்கள வச்சுட்டு ஆ, ஆயுதம் ஏந்தி ஈரானோட நார்த் வெஸ்ட்ல போயிட்டு வந்து ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். யாரு? நம்ம யூஎஸ் வாஷிங்டன்ல. எதுக்குன்னா டு ப்ரவோக் இன்டர்னல் அன்ரெஸ்ட். ப்ரவோக்னா தூண்டுதல். இன்டர்னல் ரெஸ்ட்னா அமைதியா ரெஸ்ட் எடுக்கிறது. அன்ரெஸ்ட் அப்படின்னா அமைதி இல்லாமை, ஒரு மாதிரி ஆங்ஷியஸா, பதட்டமா. அப்போ ஒரு பதட்ட நிலையை தூண்டுறதுக்காக இப்படி ஒரு குரூப்பை, குர்திஷ் மிலிட்டியாஸுங்கிற குரூப்பை ஆயுதம் ஏந்தி ஈரானோட நார்த் வெஸ்ட்ல அனுப்புறதுக்காக நாங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற ஒண்ண சொல்றாங்க. அது எப்படி அப்படி டைரக்டா சொல்றாங்கன்னு தெரியல. சரி, ஓகே. ஸோ திஸ் இஸ் அ டேஞ்சரஸ் கேம். எது டேஞ்சரஸ் கேம்? இந்த மாதிரி ஒரு ஆங்ஷியஸை தூண்ட போகிறோன்னு இப்போ இவங்க சொல்கிறது, இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை இவன் அடிக்க, திருப்பி ஈரானை ரிட்டாலியேட்டா திருப்பி அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேமே வந்து ஒரு டேஞ்சரஸான கேமா. இட் அப்பியர்ஸ் தட். இட்டுங்கிறது எதுனா இந்த கேமை சொல்கிறேன். இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்னா, தட் மிஸ்டர் ட்ரம்ப் லான்ச்ட் த வார் வித்தவுட் அன் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த கேம் வந்து எப்படி தெரியுதுன்னா பார்க்குறதுக்கு, ட்ரம்ப் வந்து ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். எண்டு என்னங்கிற ஒன்று ஒரு இதுவே இல்லாமல் அவர் சாட்டி ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ ஆஸ் த இரானியன் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஷோ நோ சைன்ஸ் ஆஃப் கிராக்கிங். ஏன்னா இவங்க எதிர்பார்த்தது அதுதானே. ஆஸ் அப்படிங்கிறது ஈரானியன் லீடர் இறந்ததும் அவங்களுக்குள்ள வந்து கொலாப்ஸ் ஆகும், கிராக் ஆவாங்க, உடஞ்சிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. அது நடக்கல. அப்படிங்கிற பட்சத்துல ஆஸ் த இரானியன் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸோ நோ சைன்ஸ் ஆஃப் கிராக்கிங், யூஎஸ் ஹேஸ் டர்ன்ட் டு மேசிவ் பம்பார்ட்மெண்ட். பம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது குண்டுவீச்சு. நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே அப்படிங்கறனால இப்போ யூஎஸ் என்ன பண்ணிருச்சுன்னா மேசிவ் பயங்கரமா குண்டுவீச்சு இன்னும் போடுறாங்க. லைக் அவனை விடாம அடிக்கிறது, எப்படியாவது அவனை வந்து சாச்சிடணும் அந்த ஊரை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவனோட கான்ஃபிடென்ட்டை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் த ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு. ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஃபியூவலிங் சிவில் ஸ்ட்ரைஃப் இன் அ கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் இன்னும் ஏவுகணையை இது பண்ணணும், எந்தெந்த வாய்ப்பில் அட்டாக் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கண்ட்ரி தட் இட் ப்ராமிஸ்டு. தட்டுங்கிறது கண்ட்ரியை சொல்லும். கண்ட்ரி தட் இட் ப்ராமிஸ்டு டு லிபரேட் ஃப்ரம் கிளரிக்கல் ரூல் ஒன்லி டேஸ் அகோ. ஆக்சுவலி ஈரானில் தான் நான் வந்து பிரச்சனையை சரி பண்ணுறேன், அந்த மக்களை நான் வந்து விடுவிக்கிறேன் அப்படின்லாம் சொன்ன அந்த கண்ட்ரியிலேயே நீங்கள் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு அவங்க திரும்பிட்டாங்க யூஎஸ். எதை வந்து வாக்கு குடுத்தாங்களோ, நான் வந்து லிபரேட்னா ஃப்ரீ பண்றேன், அங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அவங்கள வந்து நான் ஃப்ரீ பண்றேன்னு எந்த ஊர நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்களோ, அந்த ஊருக்கு எதிராவே நீங்க இப்ப ஹேஸ் டர்ன்ட் திரும்பி குண்டு வீச்சு பண்ணிக்கிட்டும், லைக் அங்க சிவில் ஸ்ட்ரைஃப்ங்கிறது மக்கள கொன்னுகிட்டும், டார்கெட் பண்ணிட்டும் இருக்காங்க. யுஎஸ் வந்து ஹேஸ் டர்ன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இதெல்லாம் நடக்குது. இஃப் த வார் டிராக்ஸ் ஆன். டிராக் அப்படின்னா டிராக் தர தரன்னு இழுக்கிற மாதிரி. இன்னும் இந்த வார் இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னா, மிஸ்டர் ட்ரம்ப் இஸ் லைக்லி டு ஃபேஸ் க்ரோயிங் டொமஸ்டிக் ரெசிஸ்டன்ஸ். அவங்க ஊருக்குள்ள டொமஸ்டிக் அப்படிங்கிறது அவங்க ஊருக்குள்ளேயே வந்து அவர் வந்து நிறைய எதிர்ப்பு இருக்கு. அது இன்னும் வந்து அவர் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அது வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அந்த எதிர்ப்பு அவருங்க ஊருக்குள்ளேயே. வித் செக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபார் ரைட் பேஸ். அப்படின்னா இந்த வலதுசாரி இடதுசாரின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ வித் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த வலதுசாரி குரூப் அவங்கள சொல்றாங்க. ஆல்ரெடி காலிங் இட் இஸ்ரேல்ஸ் வார். இந்த லைன் ஒரு மாதிரியா இருக்கும். என்னன்னா, இது வந்து இஸ்ரேலோட பிரச்சனை. தேவையில்லாம வந்து நீங்க ஒரு ஃப்ரெண்டு நாடுங்கிறதுக்காக அமெரிக்கா வந்து அவங்க காசையும், அவங்களோட எனர்ஜி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து இந்த டொமஸ்டிக்ல இருக்க நெறைய பேருக்கே ஆக்சுவலி புடிக்க மாட்டேங்குது. இப்படி ட்ரம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, வார் இழுத்துக்கிட்டே போச்சு அப்படின்னா, அந்த யுஎஸ்குள்ளேயே இருக்கிற அந்த டொமஸ்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. அதோட கான்சிக்வென்சஸ வந்து ட்ரம்ப் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி, இது அவங்க ஊர்ல அது நடக்குது. நம்ம இந்தியாவுக்கு அப்ப என்ன பிரச்சனை? ஃபார் இந்தியா, ரைசிங் ஆயில் அண்ட் கேஸ் பிரைசஸ்.
ஏன்னா, இவங்க சண்டை நடக்கிறனால தான் நம்மளால வந்து நமக்கு மோஸ்ட்லி அந்த ஈரான் அந்த சைட்ல வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிற ஒரு இடம் இருக்கும். அது வழியா தான் நம்மளோட கப்பல், இந்த மெர்ச்சன்ட் வெசல்ஸ்லாம் போயிட்டு வரும். இப்ப இந்த பிரச்சனைனால வந்து அங்க நிம்மதியா நம்மளால அந்த ட்ரேடிங் ஆயிலுக்கானது வந்து போயிட்டு வர முடியல. அது ஒரு தனி கதை. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல அந்த கதை வருது. நான் அதில எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வேற போயிட்டுருக்கு. ஃப்ரீயா இருந்தா பாருங்க. ஸோ, நமக்கு பார்த்துட்டா இந்த ஆயில் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. ரைசிங் ஆயில் அண்ட் கேஸ் பிரைசஸ் வில் ஆட் டு த பர்டன் ஆன் இட்ஸ் எக்கானமி. ஆல்ரெடி பிரச்சனையா இருக்கு. இப்படி இன்னும் அதிகமாயிட்டே போகுது. வார் இன்னும் 8 வாரத்துக்கு இழுக்கும் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. மேல தானே பார்த்தோம். அப்பன்னா வந்துட்டு நமக்கு இந்த அ விலைவாசி ஆயில்ல ஏறுறது வந்து நமக்கு இன்னும் நம்மளோட எக்கானமிக்கு வந்து ஒரு பர்டனா ஆகும். வில் ஆட் டு த பர்டன்னா ஆல்ரெடி நமக்கு நெறைய பிரச்சனை. வில் ஆட் இது ஒரு பிரச்சனையா வில் ஆட் ஆன் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அது ஒண்ணு. ஓகே. வைல் அதே சமயம் வைடனிங் வார் குட் த்ரெட்டன் அப்படின்னா குட்னா மேபி இனிமே த்ரெட்டன் பண்ணும் த எக்கானமிக் அண்ட் பிசிக்கல் செக்யூரிட்டி ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் லிவிங் இன் த ரீஜன். இப்போ ஆஃப் ஸ்ரீலங்கால இந்த மாதிரி வந்து அவங்க அந்த ஐஆர்ஐஎஸ் தினாவை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கல்ல. அதே ஆல்ரெடி ஆயில் பிரச்சனை இருக்கு. அதே சமயம் அவங்களோட பிரச்சனையை வந்து நம்ம இந்தியன் ஓஷனுக்குள்ள இன்னும் அவங்க நெருக்கி கொண்டு வர்றதுங்கிறது அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய நம்ம இந்தியன்ஸுக்கு வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி பிரச்சனையாவும் வந்து இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அடுத்த நியூ டெல்லி which initially did not condemn the assassination of Khamenei. கண்டம் அப்படிங்கிறது கண்டனம் தெரிவிக்கிறது லைக் தப்பு அப்படின்லாம் எதுவுமே நம்ம சொல்லலையா ஸ்டார்டிங் ஸ்டேஜில். எதுக்கு நம்ம சொல்லலை? அசாசினேஷன் அப்படிங்கிறது படுகொலை. மிஸ்டர் கமேனியை வந்து கொன்னுட்டாங்க. அந்த படுகொலையை பற்றி நம்ம எந்த கண்டனமும் தெரிவிக்கலை. நியூ டெல்லிங்கிறது நம்ம ஓவரால் இந்தியாவை தான் சொல்லும், பிரைம் மினிஸ்டர் மோடியை தான் சொல்கிறாங்க. இனிஷியலி நம்ம எதுவுமே பண்ணலை. த லீடர் ஆஃப் அ ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, நம்ம ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியில் இருந்த ஒரு லீடர் அவர். இதை வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கோம் இனிஷியலி. ஸோ இந்த நம்மளோட ஆக்ஷன் வந்து ஷுட் டேக் அ மோர் எம்ஃபேட்டிக் ஸ்டாண்ட். எம்ஃபேட்டிக்னா ரொம்ப உறுதியான. ஸோ நாம் வந்துட்டு இதில் வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுக்கணும். ஒரு உறுதியான ஸ்டாண்ட் இருக்கணும். ஸ்டாண்ட் நிலைப்பாடு எதை நோக்கி? எகெயின்ஸ்ட் த வார். இந்த வாருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு ஆத்தர் சொல்கிறார். நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஓகே. அண்ட் ஒர்க் வித் அதர் பவர்ஸ். இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட நம்ம சேர்ந்து டு எஸ்கலேட் த கான்ஃப்ளிக்ட். எஸ்கலேட்டுங்கிறது டிக்ரீஸ் த சிவியாரிட்டி. லைக் ரொம்ப ஆழமாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு சிவியரா, அதை வந்து நம்ம குறைக்கணும். தீவிரத்தை வந்து குறைக்கணும், சண்டையோட தீவிரத்தை. டு எஸ்கலேட் த கான்ஃப்ளிக்ட்னா சண்டை. ஸோ நாம மற்ற பவர்ஸ் கூட சேர்ந்து நம்மளும் நல்லா எம்ஃபாட்டிக் ஸ்டாண்ட்னா ஒரு உறுதியான ஸ்டாண்டா இந்த வாருக்கு எகெயின்ஸ்டா நின்று இந்த வாரோட தீவிரத்தை குறைக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல. இந்தியா ஷுட் ஆல்சோ ஸ்ட்ராங்லி அப்போஸ். எதை அப்போஸ் பண்ணணும்? யுஎஸ்என் உடைய அட்டெம்ப்ட். என்ன அட்டெம்ப்ட்? டு பிரிங் த வார் இன்டு இட்ஸ் பேக்யார்டு. பேக்யார்டுங்கிறது நம்ம ஸ்ரீலங்கா அந்த ஆஃப் கோஸ்ட் தான் சொல்றாங்க. நம்மளோட எல்லைக்கு பின்னாடி வந்து இப்படி பண்ற இதை வந்துட்டு இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து எதிர்த்து சொல்லணும். யுஎஸ்என் உடைய இந்த அட்டெம்ப்ட்டுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மாதிரி முடிச்சிருக்காரு. டோன் ஆஃப் த பேசேஜ் என்ன ஆத்தர் என்ன சொல்றாருன்னா எச்சரிக்காரு. காஷியஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உம் இப்போ என்னன்னா இதுக்கு நம்ம ஒரு எடிட்டோரியல் சம்மரி எழுத போகிறோம். இதுலேயே எழுதுனா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அடுத்து நான் ஒரு வீடியோவாக தான் பண்ண போகிறேன். எனக்கு என்னன்னா இதை பார்க்குற பீப்புள் நீங்களும் வந்துட்டு சம்மரி எழுதுங்க. எப்படி எழுதணும்னு தெரியல அப்படின்னா நான் எடிட்டோரியல் சம்மரி டிப்ஸ் அப்படின்னே போட்டிருப்பேன். எடிட்டர் மெத்தட் எப்படி பிரித்து பிரித்து நம்ம எழுதணும், அதை எப்படி நம்ம சேர்க்கணும். நம்ம மொத்தம் ஒரு 7-8 லைன் எழுதுறோம்னா அந்த 4 லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா த எடிட்டோரியல் டிஸ்கஸஸ். இந்த எடிட்டோரியல் எதை ஹைலைட் பண்ணுது, இந்த ஆர்டிக்கல் வந்து எந்த பிரச்சனையை பற்றி பேசுது, ரைசஸ் கன்சர்ன் அபவுட் வாட். இந்தியா வந்து அப்போது யூஎஸை வந்து அப்போஸ் பண்ணணுங்கிறது தான் கன்சர்னிங்கு. அப்போ அந்த லைன் வந்து இந்த இடத்துல வரணும். ஆர்டிக்கல் சஜஸ்ட் பண்ணுது என்ன, கடைசியில் என்ன சஜஸ்ட் பண்ணுது, நம்ம மற்ற கண்ட்ரியோடு சேர்ந்து இந்த வாரை டீஎஸ்கலேட் பண்ணணும் அண்ட் நமக்கு நம்மளோட பேக்யார்டில் அவங்க வந்துட்டாங்க அதையும் நம்ம அப்போஸ் பண்ணணும்னு சொல்லி முடிக்கணும். லைக் அதில் இருக்கிற அந்த வார்த்தையை தான் நம்ம அப்படியே போடக்கூடாது சம்மரியில். அதுக்கு தான் நம்ம எடிட்டர்னு சொல்லி பிரிக்கிறோம். என்ன ஈவெண்ட், என்ன டீட்டெயில், என்ன இஷ்யூ. இங்கேயுமே ஆத்தரோட டோன் என்னன்னா காஷியஸ் தான், எச்சரிக்கை பண்ற மாதிரி தான் இருக்கு. அவர் என்ன ஒப்பீனியன் சொல்றாரு, கடைசி எப்படி முடிக்கிறார், இந்தியா என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, அப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த இதை தனித்தனியா எழுதிட்டு இந்த 6 பாயிண்ட்டையும் சேர்த்து வச்சு தான் இந்த பேராகிராஃபை நான் பண்ணலாம். அந்த பேராகிராஃபுக்கும் நான் வந்து 3 இது சொல்லியிருக்கேன். லைக் 3 இல்ல 4 லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை வச்சு வந்து ட்ரை பண்ணுங்க.
நான் நாளைக்கு மார்னிங் அந்த வீடியோவ அப்லோட் பண்ணிருவேன். அதுல என்னோட ஐடியாஸ நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எந்த இடத்துல ஸ்டக் ஆகுறீங்க? எங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல? எத புரிஞ்சுக்க முடியல? எது கஷ்டமா இருக்கு? இப்படிங்கிறதெல்லாம் கூட கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையும் சேர்த்து வச்சு உங்களோட நேம் போட்டு போட்டு கூட நீங்க எதுல லேக் ஆகுறீங்க அப்படி நான் பெரிய இது இல்ல. பட் எனக்கு தோணும்ல. அ நான் என்ன ஃபேஸ் பண்றேன். நீங்க அப்ப அதே தான் ஃபேஸ் பண்றீங்களா? இல்ல எனக்கு நல்லா வர்ற ஒண்ணுல நீங்க லேக் ஆகுறீங்களான்னு என்னால கொஞ்சம் பிரிச்சு பார்க்க முடியும்ல. அத வச்சு நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். நம்ம சம்மரி எழுத ட்ரை பண்ணலாம். எதுக்குடா சம்மரி அப்டின்னா, ஒரு ஆர்சி அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், ஒரு எஸ்ஸே ரைட்டிங்கா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நம்ம ஸ்பீடா வாசிக்கிற இது கூட நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஆர்சி இது படிக்க படிக்க, எழுத எழுத, எந்த பாயிண்ட்ட விடணும், எந்த பாயிண்ட்ட சேர்க்கணும், இது தேவையில்லாத பாயிண்ட்டுன்னு நமக்கு பிரிக்க தெரியும். அப்படி இருக்கும்போதே நமக்கு வாசிக்கும்போது ஸ்பீடா வரும். இப்ப ஹி இஸ் அ பாய், ஹி ஸ்டடீஸ்ன்னு வரும்போது, ஓகே, 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 ஓகே. அவன பத்தி தான் சொல்லியிருக்காங்க எல்லாம் அப்டின்ட்டு ஈஸியா அந்த ஸ்கிம்மிங்ன்னு சொல்லுவோம்ல, கடகடன்னு பார்க்குறது. அது நமக்கு கொஞ்சம் ஈஸியா வரும். இதெல்லாம் உள்ள ரொம்ப டீப்பான ஸ்கில்ஸ் நமக்கு வந்து வளரும். பட் நமக்கு அது தெரியாது. எனக்கே இப்ப கொஞ்சம் ஃபீல் ஆகுது. 1 மந்த்தா நான் பண்ணிட்டுருக்கேன். யூடியூபே வந்து 1 மந்த்தா பண்றேன். நான் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுறேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ அத வச்சு தான் நான் உங்களுக்கும் சொல்றேன் இத. ஓகே கைஸ், இதுக்கு நாளைக்கு சம்மரி நான் எடுத்துட்டு வரேன். நான் எப்படி அப்ரோச் பண்ணேங்கிறதெல்லாம் அதில சொல்றேன். தேங்க் யூ சோ மச். குட் நைட்.